ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒவ்வொன்றா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் கடைசியில் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓப்பனாக இருக்கிற சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் கிளாத். ஓகேங்களா, இது டபுள் ஃபோல்டு தான் இருக்கணும் ஸ்லீவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ லைனிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் க்ளோசிங்கில் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வெட்டும்போது இந்த மாதிரி 4ஆக வந்து மடிச்சுக்குங்க. இது மடிக்கிற சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ராயேஜ் கோர் இல்லாமல் ராயேஜாக இருக்கும் இல்லையா, அந்த சைடு நம்ம ஸ்லீவ்க்கு வந்து மடித்து போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இன்னொரு சைடில் வந்து நம்ம பாடி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படி மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பிசுறு இருக்கும் எல்லாத்துலேயுமே. அந்த பிசுறு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக 1 cm அளவுக்கு மார்க் கொடுத்துடலாம். 1 cmனாலும் 1/2 இன்ச்சுனாலும் ஒன்று தான். நீங்கள் இன்ச்சஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ஸ்லீவ் லென்த்து என்னன்னு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்லீவ் லென்த் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அது என்ன ஸ்லீவ் லென்த்தோ சேம் அதே ஸ்லீவ் லென்த் தான் வைக்கணும். அது நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஏனாதானோன்னு வச்சிட்டோம்னா 1/2 இன்ச்சு உள்ளே வெளியில் அப்படி போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே மாதிரி லூஸ் விடவும் கூடாது. அது எங்கேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த 1 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா தைக்கிறதுக்காக, அதில் வந்து அந்த தைக்கிற அனௌன்ஸ் விட்டுட்டு அங்கேருந்து தான் நம்ம அதை மார்க் பண்ணணும். அந்த மீதி இருக்கிற கிளாத் வந்து நம்ம மடித்து தைச்சா கரெக்டாக போயிடும். ஓகேங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் பாருங்கள் இழுக்காமல் ஓப்பனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஓப்பன் கிட்ட ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, அதையும் மார்க் பண்ணிடணும். ஸ்லீவ் லென்த்தை பாருங்கள், அதையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை மார்க் பண்ணும்போது இழுக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு ஏச்சு கம்மி விடக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் பாருங்கள். நம்ம அந்த ஓப்பன் மார்க் பண்ணதுலேருந்து விரல் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். அந்த இடத்துல எங்கே தையல் இருக்கோ, அந்த ஆம்ஹோல் தையல் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி விரல் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க் பண்ணுற சைடு வந்து பேக் பாடி சைடாக இருக்கணும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடு வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து குடச்சி எடுப்போம். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடாது. பேக் பாடி வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி மார்க் போட்டுடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஆம்ஹோல் வந்து நீங்கள் அளந்து பாருங்கள். எவ்வளோ ஆம்ஹோல் இருக்கோ இப்போ நீங்கள் மார்க் பண்ணதும் சேமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த போட்ட மார்க்லேயே இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண மார்க்குக்கும் உங்களோட தேவையான ஆம்ஹோலும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து மார்க் பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சைடு சீமை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் இதை அப்படியே வெட்டி எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது இன்னொரு டைம் வந்து நீங்கள் இந்த பாடியை வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா, அதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஓப்பன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பனும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆம்ஹோலு ஓப்பன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இந்த சைடு சீமு ஸ்லீவோட லென்த்து, இந்த ஸ்லீவ் லென்த் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இந்த சைடு சீமும் கரெக்டாக இருக்கா, ஃபினிஷிங் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் கட் பண்ணும்போது அலவுன்ஸோட சேர்த்தி வந்து கட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஓகே எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அலவுன்ஸ் விட்டு கட் பண்ணணும். பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னா தையல்லே நீங்கள் பிடிச்சி கட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக தையலில் கட் பண்ணக்கூடாது. பிடிச்சி தைக்கிறதுக்காக நீங்கள் அந்த 1/2 இன்ச் அலவுன்ஸோட தான் நீங்கள் கட் பண்ணணும். கீழேயும் 1/2 இன்ச் விடணும், மேலேயும் 1/2 இன்ச் விடணும். சென்டர் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது அதே மாதிரி குடச்சி எடுக்கணும். ஓகேங்களா, சைடு சீமில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ விட்டுருங்க. 2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எச்சு கம்மியாக வரலாம். அது வந்து நம்மளுக்கு கணக்கு கிடையாது. இதில் 2 இன்ச் இருக்குன்னா அதே அளவு வரணும்னு கிடையாது. ஓகேங்களா, அப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்காக ஒரு சைடு மட்டும் ஷேப்பாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணுறது வந்து சென்டருக்கும் சைடு சீம் மார்க்குக்கும் நடுவில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்